என்ன இது சாம்சங் S26 அல்ட்ரா சவுதியில் ரேட்டு கம்மியா? வணக்கம் மாப்பிள்ள சவுதியிலிருந்து லூலு மார்க்கெட் போவோமா? ஆமாம் மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சாம்சங் S26 அல்ட்ராவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் வந்திருக்கோம். S26 அல்ட்ரா எவ்வளோ நான் வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன். இந்த ரேட்டு கரெக்டான ரேட்டா இல்லை கம்மியாக இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மொத்தம் சாம்சங் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மொத்தம் 5 டிவைஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. S26 அல்ட்ரா, S26 ப்ளஸ், S26, அப்புறம் பட்ஸ் 4 ப்ரோ. நான் ஒவ்வொரு ஃபோன் ரேட்டையும் வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன். இந்தியாவுக்கு கம்பேர் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் X26 அல்ட்ராவில் இருக்க ப்ரைவசி டிஸ்பிளே செக் பண்ணேன். ஓரளவுக்கு ஒர்க் ஆகாமல் தான் இருக்கும். ஆனால் ரியாலிட்டியில் எப்படி ஒர்க் ஆகுன்றது நமக்கு வாங்கி யூஸ் பண்ணால் தான் தெரியும். இந்த ப்ரைஸை விட கம்மியாகும்னு நினச்சிங்கன்னா லோக்கல் ஷாப் போனீங்கன்னா 500லேருந்து 700 ரியால் வரையும் கம்மி பண்ணி நமக்கு வாங்கிக்கலாம். சாம்சங் பார்த்தாச்சு, வாங்க ஐஃபோன் பார்ப்போம். ஐஃபோனில் என்னென்ன ஐஃபோன் வச்சுருந்தாங்கன்னா 17 ப்ரோ மேக்ஸ், 16, 15, ஐபேட் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க. இதோட ப்ரைஸையுமே நான் மென்ஷன் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச ஐஃபோன் எல்லாம் சவுதியில் ஓரளவுக்கு இந்தியா ப்ரைஸ் கிட்ட தான் வரும். உங்களுக்கு ரொம்ப ரேட்டு கம்மியாக வாங்கினா நீங்கள் துபாயில் தான் வாங்கணும். துபாயில் தான் நம்மளுக்கு நிறைய மிச்சமாகும். அப்படியே பார்த்துட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா எவ்வளோ பெரிய டிவி. இதுக்கு மேலே வீடியோ எடுக்க அலோவ் பண்ணல. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சவுதியில் ஃபோன் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க.